கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு 10 மணிக்கு தொடங்கிய மழை விடிய விடிய பெய்தது. காவேரிப்பட்டினம் அருகே உள்ள நெடுங்கல் பகுதியில் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் எம்ஜிஆர் நகர், ஜீவா நகர், மேல்மக்கான் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. தென்பெண்ணை ஆற்றிற்கு செல்லும் மழைநீர் வடிகால் கால்வாயின் அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதி மக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் குழந்தைகளுடன் மொட்டை மாடியிலும் மேடான பகுதிகளிலும் தஞ்சமடைந்தனர். வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் மழைநீரில் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் கால்வாய் செல்லும் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் குடியிருப்பிற்குள் தண்ணீர் புகுந்ததாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பேரூராட்சி தலைவர் ஆகியோர் நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட ஆட்சியர் சரையு தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்திய பின்னர் நீர் வழித்தட ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெறும் என்று கூறினார். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் ஆட்சியர் சந்திக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எந்தும் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல ரோட்லேயே நின்று ரோட்லேயே அப்படியே பார்த்துட்டு போயிட்டார். அவ்வளோதான், அவரோட வேலை முடிஞ்சிச்சு. மக்கள் குறைய தீர்க்க வரல. வந்து என்ன ஏது மக்களோட உரையாடி என்ன பிரச்சனை உங்களுக்கு, இது இப்படின்னா இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன், ஒரு அறிக்கை அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து ஒரு பார்வையிட்டு பார்த்து சொல்லியிருக்கணும். அதுவே இல்லை. அவர் ரோட்டில் நின்று ரோடு அப்படியே போயிட்டாங்க அந்த அம்மா. நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேறு யாரும் சொல்ல முடியும்? இவ்வளோ தண்ணி இருக்குது, மக்கள் உள்ளே நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட பேர். ஃபுல்லாக நைட்டு 10 o'clock இப்போ 11 o'clock ஃபுல்லாக மழை வந்ததுனால எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. பக்கம் வந்து கூவை இருக்கிறனால அந்த தண்ணி போக வழி இல்லாதனால எங்கள் வீடெல்லாம் தூந்து ஃபுல்லாக வீடு வாசலெல்லாம் தண்ணி. பசங்கள்லாம் நைட்டு 10 o'clockலேருந்து யாருமே தூங்கவே இல்லை. வீட்டில் எல்லாம் சமைக்க கூட இல்லை. நாங்கள் நைட்லேருந்து எல்லாம் மழை தண்ணியில் உக்காண்டே இருக்கிறோங்க. பக்கம் வந்து அந்த கூவை வந்து எங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டா இந்த தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக போயிடும்.